ஸோ யூடியூப்ல இருக்கவங்களும் இங்கே இருக்க யாரையும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 5 அப்பமும் 2 மீன். ஸோ அது பார்த்தீங்கன்னா மேத்யூவில் இருக்கு, மார்க்ல இருக்கு, லூக்ல இருக்கு, ஜான்ல இருக்கு. இது எல்லாத்துலேயுமே இதே சம்பவத்தை வேற வேற ஆங்கிள் இருந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு எது பார்க்க போறோம்னா லூக்ல இருக்கிறத ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா மேத்யூ, மார்க், ஜான்ல எல்லாம் இருக்கிற கலெக்டிவ் எல்லாம் எடுத்து ஒன்னா போட்டுட்டு கம்பைண்டா அவங்க 4 பேருடைய ஆங்கிளும் ஒன்னா எடுத்து போட்டு நம்ம பார்க்க போறோம். அதுல ஆண்டவர் என்ன பேச போறாருன்றத கவனிங்க. ஸோ பாருங்க, லூக் 9:12-17. லேட் இன் த ஆஃப்டர்நூன் the 12 disciples came to him and said. அதாவது என்ன ஆச்சுன்னா, ஜீசஸ் ஒரு மலை ஓரமா போய் டிசைபிள்ஸ் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு பீஸ்ஃபுல்லா பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலான்னு போறாரு. ஆனா இந்த கூட்டம் ஜனம் என்ன பண்ணுது, ஆண்டவர் அங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேடி இயேசு அக்கறைக்கு இருக்காருன்ட்டு அந்த இடத்துக்கு தேடி போயிடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அவர் இப்படி பிரசங்கம் பண்ணி லேட் ஆயிருது. இப்ப இந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க, லேட் இன் த ஆஃப்டர்நூன் the 12 disciples came to him and said, send the crowds away to the nearby villages and farms so they can find food and lodging for the night. There is nothing to eat here in this remote place. ஆண்டவரே, லேட் ஆயிடுச்சு, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்ம இப்ப அனுப்புனாதான் பக்கத்துல ஏதாவது ஊருக்கெல்லாம் போய் அவங்க தங்குறவங்க தங்குவாங்க, சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ண முடியும். இந்த ஊரு, நம்ம இப்ப இருக்கிற இந்த இடம், இது ஒரு ரிமோட் பிளேஸ். இது என்னது, இங்க எதுவுமே கிடையாது, அதனால அவங்கள அனுப்புங்க அப்படின்றாங்க. ஆண்டவர் ரிட்டர்ன் என்ன சொல்ற, ஜீசஸ் said you feed them அப்படின்ற, நீங்க ஃபீட் பண்ணுங்க அப்படின்றார். பட் அவங்க என்ன சொல்றாங்க, பட் we have only 5 loaves of bread and 2 fish, they answered. Or are you expecting us to go and buy enough food for this whole crowd? For there were about 5,000 men. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் நீங்க ஃபீட் பண்ணுன்னு. அவர் அங்க என்ன சொல்ற, ஆண்டவர் எங்க கிட்ட 2 மீனும் 5 அப்பமும் தான் இருக்குது. இங்க கிட்டத்தட்ட 5000 மென்னா கால்குலேஷன் படி என்ன சொல்றாங்கன்னா, வெறும் மென்னை மட்டும் கால்குலேட் பண்ணிங்க, ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் சேர்த்துனா அரௌண்ட் 12,000 15,000 மேல இருக்கிறாங்க. ஆனா இவங்க மென் மட்டும் சொல்றாங்க. இப்ப நாங்க போய் இவங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வர முடியுமா, நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா எங்க கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க ஆண்டவர்கிட்ட. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுக்கு பதில் சொல்ல, நீ வாங்காத அதெல்லாம் அவர் சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, tell them to sit down in groups of about 50 each. 50 பேரா குரூப்பா உட்கார வைப்பா. So the people all sat down. Jesus took the 5 loaves and 2 fish, looked up towards heaven and blessed them. Then breaking the loaves into pieces, he kept giving the bread and fish to the disciples so they could distribute to the people. They all ate as much as they wanted, and afterward his disciples picked up 12 baskets of leftover. ஆண்டவர் என்ன சொல்ற, ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, என்ன இவ்வளவுதான் இருக்குது, நாங்க என்ன போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. இல்ல நீ என்ன பண்ண, போய் எல்லாம் 50-50 உட்கார வை, எல்லாரையும் 50 பேரா உட்கார வைன்னு சொல்லிட்டு இதை பிளஸ் பண்ணிட்டு அந்த டிசபிள்ஸ் கையில கொடுத்துட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்றாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, எல்லாரும் நல்லா சாப்பிட்டு மீதி 12 கூட எடுத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது தமிழ்ல என்ன போட்டிருக்கு, சீக்கிரம் அப்படியே பாருங்க. சாயங்காலம் ஆகின போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். அனுப்புங்க ஆண்டவரே. ஆனா சாயந்தரம் ஆயிடுச்சு, இந்த இடம் எப்படி இருக்குது, வனாந்தரமா இருக்குது, போய் அவங்க எங்கேயாவது தங்கிட்டாத ஏதாவது போஜனம் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்றாங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கித்தான் வரணும் அப்படின்றாங்க. ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களுக்கு பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அதன்படியே எல்லாரும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு வைக்கும்படி சீஷர்களிடத்தே கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகளையும் 12 கூடையில எடுக்கப்பட்டது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். இதை நான் இப்ப என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஒரு வீடியோலயே காட்டுறேன்.
இந்த சோசன் அப்படின்ற வெப் சீரிஸ்ல இருக்கக்கூடிய இதை காட்டுறேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக நான் காட்டுறேன். பார்த்தீங்களா? இன்னும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நான் அதை பிரேக் டவுன் பண்ணுறேன் பாருங்க. ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ண போறாரு. பட் அவங்கள்ட்ட கேட்குறாரு. கூட இருந்தவங்கெல்லாம் யாருன்னா அவருக்கு சீஷர்கள். அவங்க கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி தான் ஏகப்பட்ட அற்புதங்கள்லாம் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? புரியுதா? எங்க கிட்ட போலாமா? அவர்கிட்டயே பக்கத்து ஊருக்கு போனா வாங்க முடியுமான்னு தெரியல. அவன் அப்படித்தான் சொல்றான். ஏன்னா அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேர் தான் இங்க இருக்கிறாங்கிறான். நம்ம போய் இப்போ இவ்வளவு பேருக்கு வாங்கிட்டு வர முடியாதுன்றான். பைசா பத்தாதுன்றான் ஒருத்த உடனே கால்குலேட் பண்ணி. இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு இவ்வளவு அமௌண்ட் பத்தாது ஆண்டவரே அப்படின்றான். அப்படியா? சரி என்ன இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாங்க? இதுதான் இருக்குது அப்படின்னு. உடனே அந்த பையன் சொல்றாங்க இது உங்களுக்கு போதும் அப்படின்றான். இவர் என்னன்றாரு, எனக்கு இல்லை, இதை வச்சு நான் என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்றார். நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 12 பேரில் நீங்கள் ஒருத்தரை போய் நிற்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து பிச்சுட்டு கூடையில் போட்டாலும் மல்டிப்ளை ஆகலை, போட்டுறாரு, மூடிடுறாரு. அப்படியே தான் இருக்கு. யூ ஃபீட் தம் அப்படின்றாரு. அப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்களா, am I unclear? அப்பவும் என்ன ஆகல, ஃபுல் ஆகல. போய் 12 கூட வாங்கிட்டு வான்னாரு. இப்போ வாங்கிட்டு வரப்ப நம்மள அமிச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வர இல்லை இது போதும் அலெக்ஸ், சின்ன கூட போதும். அங்கேயே 2 மீன் தான் இருக்கு, அது சின்னது போதும். இல்லை தினேஷ் பெருசு ஒன்று வாங்கிக்கலாம். எதுக்கோ சிச்சுவேஷன் பாருங்க, பிராக்டிக்கலா தான் அங்கே நடக்குது. வாங்கிட்டு கொண்டு வந்துடுறாங்க. வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் துண்டு துண்டா எல்லா பேஸ்கெட்லயும் போடுறாங்க. அந்த 12லையும் ஸ்பிளிட் பண்ணி போட்டுட்டு மூடுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அவன் கொடுக்க போலாம் அப்படின்னு தூக்குறான் பாருங்க. அதையும் அப்பதான் அது மாறுது. புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இதுல என்ன தெரியுது இந்த வீடியோல பார்க்கும்போது அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு கால்குலேஷன்ஸ் பேசக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைங்க போய் என்ன பேசக்கூடாது, கால்குலேஷன் பண்ணக்கூடாது. என்ன கால்குலேஷன் பண்ணக்கூடாதுன்னா, இதான் ஆண்டவர் இருக்கு, இதுல எப்படி பண்ண முடியும், இந்த ஊருக்கு போய் இப்படி பண்ண முடியும், இங்க போய் தான் இதை வாங்க முடியும், இந்த இவ்வளோண்டு பணத்தை வச்சு எப்படி பண்ண முடியும், கால்குலேஷன்ஸ் எதுவுமே ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்ற, உன்கிட்ட என்ன இருக்கோ அதுவே எனக்கு போதுமானது. am I unclear அப்படின்ட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் அவன் அதை கரெக்டா, அவங்களுக்கு சந்தேகம்லாம் இருக்குது. ஆனா சந்தேகத்தை தாண்டி அவங்க அதை செயல்படுத்துறாங்க பாருங்க. அவன் செஞ்சவன் யாரும் விசுவாசத்துல செய்யல, சொன்ன வார்த்தையை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. அப்படித்தான் இந்த பைபிள்ல ஃபுல்லா எழுதிட்டு நம்மள்ட்ட am I unclearன்னு கேக்குறாரு. ஸோ அதை தான் இப்போ நம்ம அங்கே பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்ன நடந்தது விஷயம் அப்படின்றது? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இப்பதான் நான் என்ன பண்றேன்னா அந்த 4 இருக்கிறத, மேத்யூ, லூக், மார்க், ஜான்ல இருக்கிறத அப்படியே ஸ்பிளிட் பண்ணி ஒரே ஸ்டோரியா இப்போ நீங்க பார்த்த வீடியோவை நான் அப்படி ஸ்பிளிட் பண்ணி காமிக்கிறேன். This is an isolate place and the hour is already late. Send the crowds away so that they may go into villages and buy food for themselves. என்ன சொல்ல வராங்க இவங்க ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, இந்த இடத்துல ஏதாவது கொடுக்க முடியுமா? இது ஒரு ஐசோலேட்டான பிளேஸ், அதனால என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி டைம் வேற ஆயிடுச்சு, இந்த கிரௌட அனுப்புங்க. போய் தான் அவங்க என்ன தான் பண்ண முடியும், வாங்கி தான் சாப்பிட முடியும். ஒரே வசனத்துல எவ்வளோ காரியம் சொல்றான் பாருங்க. ஆண்டவர்கிட்ட போய் நின்று இருக்கிறது யாரு? There is nothing to eat here in this remote place. லூக், அடுத்தது நான் லூக் போட்டிருக்கேன். ஜீசஸ் என்ன சொல்றார் லூக் 9:38ல, you feed them. But we have only 5 loaves of bread and 2 fish, they answered. Are you expecting us to go and buy enough food for this whole crowd? அதான் சொன்னா, besides women and children, அங்க எவ்வளவு இருந்தாங்க? நிறைய பேர் இருந்தாங்க. பிலிப் எக்ஸ்பிளைன்ட், அதை தான் சொல்றேன், நம்ம பிலிப்பா மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே மேக்சிமம் பிலிப்பா தான் இருப்போம்.
கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவர் என்ன சொல்ற, இட் வுட் டேக் மோர் தென் half a year's wages. பணம், உன்னோட உழைப்பு, அந்த இடம், இதெல்லாம் பேசுறது தான் அது. டு பை இனஃப் பிரெட் ஃபார் ஈச் ஒன் டு ஹேவ் அ பைட் அப்படின்றார். அப்புறம் he said, bring them here to me. உன் உழைப்பு, உன் பணம், உன் காசு, உன் செல்வாக்கு, உன் இடம், அதெல்லாம் பேசாத, உன்ட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வா அப்படின்றார் ஆண்டவர். ஜீசஸ் ரிப்ளை, டெல் them to sit down in groups of 50. இதுதான் நான் உனக்கு சொன்னேன். பிளஸ் பண்ணி he kept giving. the disciples போய் கொடுத்தாங்க. they all ate much they wanted. 12 baskets என்ன பண்ணாங்க, ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க என்ன ஆகுது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. there is nothing to eat அப்படின்றாங்க. ஜீசஸ் என்னன்றாரு, you feed them அப்படின்றார். அப்ப அவங்க ரிப்ளை என்ன, we have only 5 loaves, 2 fishes. அவர் என்ன பண்ற, bring that to me. அப்புறம் என்ன பண்றாரு, நல்லா கவனிங்க, இந்த இடம் தான் blessed it. அப்புறம் என்ன பண்றாரு, kept on giving. இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் உங்களை. there is nothing to eat அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, feed them. எங்க கிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, அதை என்கிட்ட கொண்டு வா, நான் பிளஸ் பண்றேன். பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிருக்கலாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணி அவங்க கையில கூட கூடயா கொடுத்துருக்கலாம்ல மக்களுக்கு டைரக்டாவே. இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம், ஜீசஸ் எல்லாரும் லைனா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சு அப்படியே கொடுத்துருக்கலாம்ல அவர் கையால. அவர் கையால கொடுத்தாரா? அவர் என்ன பண்றாருங்க, you feed அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சதா என்ன பண்ணிருக்கலாம் இங்க. ஏங்க அவர்கிட்ட இருந்து இல்லாததை வாங்கி ஆசீர்வதிச்சு பெருக பண்ணி இவரே எல்லாரையும் லைனா வர வச்சு கொடுத்திருந்தாலும் அற்புதம் தானே அது, கரெக்டா? ஆனா இவருங்க என்ன சொல்றாரு, யூ ஃபீட் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய, இன்னைக்கு ஆண்டவர் பேசக்கூடிய மெசேஜே என்னன்னா 5 அப்பத்தி 2 மீன் மல்டிப்ளை கிடையாது. அவர் இன்னைக்கு மெசேஜே என்னன்னா யூ ஃபீட். நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, யூ ஃபீட். என்னன்னு இது வரைக்கும் நம்ம பேசுறோம், கர்த்தர் மல்டிப்ளை பண்ணாரு, 5 அப்பத்தை மல்டிப்ளை பண்ணாரு, 2 மீனை மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாரு. ஆனா இங்க ஒரு ஹிடன் என்கிட்ட ஆண்டவர் என்ன புரிய வச்சாருன்னா, அது இருக்கட்டும் மல்டிப்ளிகேஷன், ஆனா நான் ஒருத்தனை பார்த்து யூ ஃபீடுன்னு சொல்லி இருக்கிறேனே, அதுதான் இன்னைக்கு நமக்கு வார்த்தை. அவர் என்ன சொல்றாருங்க, யூ ஃபீட். we have only 2 fish and 5 loaves அப்படின்னு அவன் சொல்றான். இவர் சொன்னதுக்கு உங்களை பார்த்து இப்ப என்ன சொல்றாரு நினைச்சுக்கோங்க, யூ ஃபீட் அப்படின்னா இப்ப நம்ம என்னன்றோம், ஒரு ப்ராப்ளம் சொல்றோம். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இங்க பார்த்தோம், என்ன பண்ணோம், ஐசோலேட்டட் பிளேஸ் ஆண்டவரே, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, சென்ட் டு பை அப்படின்றோம். இதெல்லாம் என்னன்னா அவங்க எதெல்லாம் பேசுறாங்க, இடம் சரியில்லை, அது ஒரு வனாந்தரமான இடமா இருக்குது, சூழ்நிலை சரியில்லை, நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை. எவ்வளவு பேர் இந்த மாதிரிலாம் சொல்ற கேஸ் எல்லாம் இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம். முயற்சி பத்தி சொல்லுது, அதுதான் இந்த வசனம். இந்த வசனத்துல அவங்க சொல்ற ரிப்ளை இதெல்லாம் என்னது, இதெல்லாம் தான் இருக்கு. அடுத்தது there is nothing to eat here in a remote place. அதே தான் லூக், there is nothing remote place. இல்லாமையும் தேவையை பத்தியும் பேசுறாங்க. திருப்பி அவர் என்னன்றாரு, உன்ட்ட என்ன இருக்குன்னா we have only 5 loaves and இது என்னது, இல்லாமையும் பற்றாக்குறையும் பேசுறாங்க. அப்புறம் திருப்பி பிலிப் என்ன சொல்றாரு, half a year wages வேணும் ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் நான் ஃபீட் பண்ணுவேன். யூ ஃபீடுன்னு சொன்னதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூ ஃபீட் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு எவ்வளவு வார்த்தை பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, இது வனாந்தரம், டைம் என்னன்னு தெரியுமா, இப்படித்தான் ஒருத்தர் கேட்டிருப்போம் ஆண்டவர்கிட்ட, டைம் என்ன தெரியுமா, இவ்வளவு பேருக்கு வாங்கணும்னா எவ்வளவு காசு வேணும் தெரியுமா, இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கான். half years wages கணக்கு போட்டிருக்கிறான் பிலிப்பு. முயற்சி பத்தி பேசி இருக்கிறான். அப்புறம் இந்த மாதிரி செயல்பட்டாதான் பண்ண முடியும்னு பேசி இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, யூ பிரிங் them to me. ஐசோலேட் பிளேஸ் தான், ஆல்ரெடி லேட்டு தான், நீ போய் வாங்கினாதான் உண்டு, எதுவுமே இல்ல, அப்போ 2 மீன் தான் இருக்கு, half year wages இருந்தா தான் பண்ண முடியும்னு சொல்ற, எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா நீ இருக்கிறத என்ன பண்ணு, வாட் யூ ஹேவ் இஸ் இனஃப் ஃபார் மீ. பாருங்க, இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வாட் யூ ஹேவ் இஸ்
இனஃப் ஃபார் மீ. இந்த அற்புதம் பண்றதுக்கோ இவ்வளவு 5000 பேர் இல்ல 15000 பேர் ஃபீட் பண்றதுக்கோ நீ என்ன தேவைன்னு சொல்ற இப்ப ஆண்டவருக்கு? இப்ப ஆப்போசிட்டா சொல்றேன். ஐசோலேட் பிளேஸா இருக்கிறனால நீ பண்ண முடியாதுன்ற. அப்ப என்ன பிளேஸ் இருந்தா பண்ணிருப்ப? நல்ல ஒரு டவுன் ஆண்டவர் என்ன பண்ணிருப்ப? ஆல்ரெடி லேட்டு, மத்தியான நேரமா இருந்தா கிடைச்சிருக்கும் ஆண்டவர்ன்ற. சென்ட் டு பை பணம் இருந்தா பண்ண முடியும்ன்ற. நிறைய இந்த இடத்துல ப்ரொவிஷன்ஸ் இருந்தா வாங்கலாங்கிற. 5 மீனுக்கு பதிலா 5000 அப்பமும் ஒரு 8000 மீன் இருந்தா பண்ணலாங்கிற. பணம் எக்கச்சக்கமா இருக்குன்னா பண்ணலான்ற. சீஷர்கள் அதான் சொல்ல வராங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்னன்றாரு? நீ எதெல்லாம் இருந்தா பண்ண முடியும்னு என்கிட்ட வந்து பேசுறியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்கிறாரு. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடு. ஆண்டவர்கிட்ட இப்ப இவங்க என்ன ஜெபம் பண்ணி இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவர் இந்த இடத்தை எப்படி மாற்றும், நேரத்தை கொஞ்சம் மாத்துங்க, காலத்தை கொஞ்சம் மாத்தி கொடுங்க, சேலரியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, இந்த இடத்துல நிறைய எங்களுக்கு பெருக்கம் வரட்டும், இதெல்லாம் கேட்டிருக்கலாம் டிசைபிள். ஆனா ஆண்டவர் சிஸ்டம் என்னது? நீ அதெல்லாம் கேட்காத, உன்ட்ட என்ன இருக்கு அதை என்கிட்ட கொடு. புரியுதா? யூ ஃபீட் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க? எங்கள்கிட்ட இதான் இருக்கு, இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள போய் தான் நான் அவ்வளவு பாக்ஸ் காமிச்சேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? யூ ஃபீடுன்னதுக்கு அது வனாந்தர ஆண்டவரே, இடம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, இல்ல தேவை அவ்வளவு இருக்குது, கணக்கு போட்டு ஒருத்தர் சொல்றான், முயற்சி எடுத்து ஒருத்தர் பண்றான், இப்படி செயல் பண்ணாதான் முடியும் ஆண்டவரே. நீங்க யூ ஃபீடுன்றீங்க ஒரே வார்த்தையில. யூ ஃபீட் என்ன பேசுறாங்க அவங்க? உட்கார்ந்துக்கிட்டாங்க இம்பாசிபிலிட்டிஸ பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன அங்க பண்ண பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நேரம் இதை பண்ணியிருந்தா கூட அது என்னது? பாசிபிலிட்டிஸ் தான். கரெக்டா? ஆனா ஆண்டவர் என்ன இங்கதான் உங்களை கவனிக்க சொல்ற. 5 அப்பத்தான் மல்டிப்ளை பண்ணார், 2 மீன், அதெல்லாம் இருக்கட்டும். அவர் அதை பார்க்கல. ஆண்டவர் எதை பார்க்கறாரு தெரியுமா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் நான் மல்டிப்ளை பண்றேன், ரைட்டு. ஆனா அவர் எதை பார்க்கறாரு அப்படின்னா, நான் அதை பண்ணா நீ திருப்பி என்ன பேந்தா பார்த்துட்டு இருந்திருப்ப. ஆனா எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. யூ ஃபீட் அப்படின்னப்ப நீ ஒரு 10 காரணங்களை சொன்னல பண்ண முடியாதுன்றதுக்கு, உன்னை வச்சுதான் நான் ஃபீட் பண்ணுவேன்றாரு. புரியுதா உங்களுக்கு? என்ன பண்றாரு? நான் நினைச்சா நானே கொடுத்திருப்பேன், மல்டிப்ளை பண்ணி உன் கையிலேயே கொடுத்திருந்தா கூட நீ சந்தோஷமா வாங்கிட்டு போயிருப்ப. இப்ப என்ன பண்றாரு? ஒன்னும் இல்லாததை பிச்சு கொடுத்துட்டு போய் கொடுன்னு நீ தானே நகர்ற. நீ நகர்ந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் கையில கொடுத்து அவனை வச்சுதான் உங்களுக்கு கொடுக்க வைக்கிறார். இப்ப அவருங்க என்ன பண்றாரு தெரியுமா? யூ ஃபீடுன்னு சொன்ன ஆண்டவர் இவனைத்தான் ஃபீடு பண்ண வச்சார். அப்போ 2 மீன் மல்டிப்ளை ஆன ஸ்டோரி ஒரு பக்கம் வைங்க. ஆனா இங்க எது வாய்க்க பண்ணியிருக்காரு தெரியுமா? கர்த்தர் எங்கனால பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே பண்ண வச்சிருக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? சோ இங்க ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இவங்களை வச்சு அதை பாசிபிள் பண்ணியிருக்காரு. ஆனா பாசிபிள் பண்றதுக்கு இது ஏதாவது சூழ்நிலையை மாத்தி காமிச்சாரா? நான் மாத்திரம் பாரு, இப்போ சூரியனை நிறுத்துறேன். இப்போ இல்ல, இயேசு இருக்கிற இடத்துல இருக்கிற பொருளை வச்சு உன் தேவையை சந்திப்பார். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? சோ பாருங்க இங்க என்ன பண்ணியிருக்காரு அவரு? சிட் டவுன் இன் குரூப் சென்டர். பாருங்க இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பிரியாணியே வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி இல்லங்கிறான், எல்லாரையும் உட்கார வைக்க சொல்ற மாதிரி. 12,000 பேருக்கு அதான் 5 அப்போ 2 மீன் தான் இருக்குது, பிச்சு கூடையில போட்டு போய் உட்கார வை அப்படிங்கிறார். போய் அவன் உட்கார வைக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ ஃபேத்து வேணும்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். 5000 பேர் இல்ல 15,000 பேர். அதுல ஒருத்த கேட்டிருப்பான், இருக்குதா? ஏன் 50 பேர் உட்கார்ந்தா தான் ஆவியா? நாங்கெல்லாம் இங்க நிக்கிறோம், நீ முதல்ல சோறு காட்டுப்பா. நீ இப்படித்தானே? கரெக்டா? இவனுக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? போய் அவ்வளவு பேர்த்த 5000 பேரை உட்கார வைத்தார்கள் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 15,000 பேரை உட்கார வைக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இந்த 12 பேர் போய் பேசி, மைக் இருந்ததா இன்னைக்கு? கிடையாது. அவ்வளவு பேரை போய் சொல்லும் போது இவங்களுக்கு என்ன வேர்க்குது? 2 மீன் 5 அப்போ. பிலிப்பு எப்படி போட்டாலும் வராது, இடம் சரியில்லை, பணம் இவ்வளவுதான் இருக்கு, எப்படி பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? திங்க் பண்ண வச்சிருக்காரு. அந்த 15,000 பேரை உட்கார வைக்கிற வரைக்கும் இந்த சீஷர்களுடைய எல்லா மனக்கணக்கி கேன்சல் பண்ணார் ஆண்டவர்.
புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச அது ஒரு ஹவராது ஆயிருக்கும் உட்கார வைக்கிறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் வராங்க, சிட் டவுன் இன் குரூப்ஸ். அதுக்கப்புறம் ஆண்டவரை பிளஸ் பண்றார். பிளஸ் பண்ணி அவர் என்னன்றார், வாட் யூ ஹேவ் இஸ் இனஃப் ஃபார் த லார்ட். உங்ககிட்ட என்ன இருக்கோ பாருங்க. இந்த சீஷர்களுடைய ஜபமும், அவங்க பரவாயில்ல ஜபம் கூட பண்ணல, இப்ப உங்களை அந்த ஷூல போட்டுக்கணும். எவ்வளோ ஜபம். இப்ப அது ஒண்ணுக்கு போட்டிருப்பீங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இந்த ஏரியாவை மாத்துங்க ஆண்டவரே, இந்த வேலை ஸ்தலத்தை மாத்துங்க, இந்த கம்பெனியை மாத்துங்க, சேலரி ஹைக்க கொடுங்க, எவ்வளோ பிரேயர் அடுக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன மாத்திர பாக்குறதா இருந்தா உன்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன பாரு. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? அவர் என்ன பண்றாரு, he kept giving to the disciples. disciples கிட்ட நான் சொல்லிட்டேன்பா, you feed them, நீ தான்பா ஃபீட் பண்ணுவேன்ற. புரியுதா? இதுதாங்க இம்பார்ட்டண்டா. நான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, மல்டிப்ளிகேஷன் கிடையாது. நான் ஒருத்தங்கள்ட்ட யூ ஃபீட் தெம் அப்படின்னு சொல்லிட்டானா தே வில் ஃபீட். புரிஞ்சுச்சா? சோ இங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, டு டிசைபிள்ஸ் ஆல் ate as much as they wanted and 12 baskets were left over. பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்களாம். 12 எவ்வளவு கூட எடுத்துட்டு போக சொன்னாரு? 12 கூட எடுத்துட்டு போக சொன்னாரு. திருப்பி 12 அப்படியே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஒரு சட்டி ஃபுல்லா பிரியாணி எடுத்துட்டு போறீங்க, எல்லாருக்கும் போட்டீங்க, திருப்பி வந்தா அந்த சட்டி அப்படியே இருக்குது ஃபுல்லாவே. இப்போ டிசைபிள்ஸ்க்கு எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? நம்ம ஆண்டவர் யாருன்னு? இது மந்திரம் கிடையாது. ஜீசஸ் கூட இருந்தா இப்படித்தான் ஆகுன்றாரு அவர். சோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு அவரு, நம்ம இப்படித்தானே பண்றோம், தேர் இஸ் நத்திங் டு ஈட்னு சொல்ற மாதிரி நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவர் என்ன சொல்ற, யூ ஃபீட் தெம் அப்படின்னா, இன்னைக்கு அவர் என்ன சொல்ல, அந்த தெம் யாருன்னா உன்னுடைய பினான்சியல் ப்ராப்ளமா. இப்ப எவ்வளவு பேர் இந்த பினான்சியல் ப்ராப்ளம்க்கு அதிக ஹைக்கு வேணும், சம்பளம் வேணும், காசு வேணும்னு கேட்டிருக்கிறீங்க? எல்லாரும் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, உனக்கு மாசம் நான் 2 கோடி சம்பளம் கொடுத்தாலும் நீ 1.5 கோடிக்கு இஎம்ஐ போட்டு வந்துருவியான். என்ன அந்த ஈஸியார் ஓரமா ஒரு பிளாட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, இண்டிவிஜுவலா 1 கோடியா இஎம்ஐ. ஏங்க ஒரு வந்துட்டோம், ஒரு BMW, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் எல்லாம் இருந்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். பசங்க இந்த ஸ்கூல்ல படிச்சா நல்லா இருக்காது, அங்க எல்லாம் முடிச்சு கடைசியில் 40,000 ரூபாய் இருக்கும். சோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யூ ஃபீட் தெம் அப்படின்னா, உனக்கு பினான்சியல் ப்ராப்ளம் தானே சரியாகணும், அந்த ப்ராப்ளம்ல இப்படிதான் சரி பண்ணணும்னு என்ன வந்து கேட்காத. எவ்வளவு பேருக்கு புரியுது? உன் பினான்சியல் ப்ராப்ளம்க்கு ஆண்டவரை இடத்த மாத்தி கொடுங்க, வேலையை மாத்தி கொடுங்க, சேலரியை ஏத்தி கொடுங்க, இந்த நேரம் சரியில்லை, என் காலம் சரியில்லைன்னு இந்த சூழ்நிலை எல்லாம் வந்து என்கிட்ட பேசாத. உன்கிட்ட என்ன இருக்கு என்கிட்ட வா, நான் அதை ஆசீர்வதிச்சு உன்னை பெருக பண்ணுவேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு பேருக்கு இப்படிப்பட்ட பெருக வேணும்? இல்ல எவ்வளவு பேர் இல்ல அவர் பண்ணி கொடுத்துருக்கலாம், இடம்லாம் பெருசாக்கி கொடுத்துருக்கலாம், கொடுத்து வாங்க வச்சிருக்கலாம். அது பிரம்மாண்டம். இந்த 12 கோடி விட்டுட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க அந்த மக்களும் என்ன கத்துக்கிட்டாங்க இயேசு கிட்ட வந்து? மீதி எங்க கிடைக்கும் சொல்லுங்க பாக்கலாம்? மீதி எங்க கிடைக்கும்? எனக்கு கர்த்தர் போதும்ட்டு போனவெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். ஹீ இஸ் மை ப்ரொவைடர்ன்ட்டு போயிட்டான் அத்தனை பேரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சேர்த்தே வைக்கலன்றாரு. 12 கூட மீதி. இந்த 12 கூட அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாங்க டிராவல் பண்றது யாரு கூட? இயேசு கூட. புரியுதா? அவர் என்ன சொல்றாரு, யூ ஃபீட் தெம் அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி நிறைய காரியம் பேசுறோமா நம்மளோட பினான்சியல் ப்ராப்ளம்க்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ ஏன் காமிச்சேன்னா, திருப்பி போய் சூசன்ன்றத போய் யூடியூப்ல பார்த்துட்டு அது அந்த சீஷர்களோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த ரியாக்ஷன்ஸை உங்க மூஞ்ச வச்சுக்கோங்க. எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஜீசஸ் சொல்லி மல்டிப்ளை ஆனோன்னு ஆன்றான். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க எப்படி பார்த்தான்னு சொல்லுங்க. இப்ப நீங்க பாக்குற மாதிரியே இருக்குது எனக்கு அந்த வீடியோ பார்க்கும். இதே வந்துட்டு ஒரு சேலரி ஆகி கொடுத்துருந்தா இங்க வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? போன வாரம் பாஸ்டர் எடுத்தாரு, இந்த வாரம் எனக்கு இது ஒன்றும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லையே. அப்படிதான் சீஷர்களுக்கு இருந்துதான். ஃபீட் அப்படின்னு ஒண்ணு ஏன்னு தூக்குனானா
அப்படின்றான். am I unclear அப்படின்னு கேட்கிறார். சரி சார் போனோன்னே இப்படி நானும் அலெக்ஸா இருந்தா ஓ ஆண்டவருடைய மெத்தட்ஸ், அவருடைய செயல்களே உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள். பினான்சியல் ப்ராப்ளம்ல ஏந்திரிக்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நீங்க ஆண்டவருக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவரை இப்படி பண்ணும், இப்படி செய்யும், இப்படி பண்ணா நான் ஆயிடுவேன், இப்படி செஞ்சா நான் ஆயிடுவேன். கோடீஸ்வரன்ட்ட போய் கேளுங்க, அவருக்கு அதுக்கேத்த இஎம்ஐ இருக்கும். புரிஞ்சா? சோ அவர் என்ன சொல்றாரு, we have only 5 loaves 2 fishes. உங்க பிரச்சனையை இப்ப போட்டுக்கோங்க, உங்க எல்லாரோடைய லோன் போட்டுக்கோங்க, உங்க பண தேவையை போட்டுக்கோங்க, சொந்த வீடு வாங்குற காரியம், வாகனம் என்ன எடுத்து போட்டுக்கோ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, யூ ஃபீட் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோமா, அது ஒரு வனாந்திரம், உங்களுக்கு தெரியாது ஆண்டவர், என் பண பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, நான் இருக்கிற இடம் உங்களுக்கு சொன்னா புரியாது, என் சூழ்நிலை எல்லாம் பாஸ்டுக்கு புரியாது. அவர் இங்க சொல்லுவாரு, நம்ம இருக்கிற கஷ்டம் என்கரேஜ் ஆக சொல்றாரு. எப்படி ஆக முடியும் அப்படிங்கிறீங்க? நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, இல்ல இவ்வளோ தேவை இருக்கு, இந்த கணக்கு போடுறது, முயற்சி எடுக்கிறது, உன் செயலை பத்தி பேசுறது எல்லாம் இம்பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கா நம்ம மைண்ட்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன்கிட்ட என்ன இருக்கோ அதை என்கிட்ட எடுத்துட்டு வா. பாருங்க, பிளஸ் அப்படின்ற வார்த்தைக்கு உங்களுக்கு இன்னுமே ஆழமான விஷயம் புரியல. ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சிட்டாராம். அதனாலதான் அவன் பலன் அடைஞ்சான். இப்ப நம்ம செய்யற வேலைங்கள்ல பாருங்க, இவ்வளோ பெரிய சொத்து வேணும், சுகம் வேணும், அதை கேட்க கூடாது. என்கிட்ட இருக்கிற இந்த ₹1 ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் புரியுதா? எவ்வளவு பேர் இதுக்கு மாறா பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம? புரிஞ்சுங்களா? ஆண்டவருக்கு அதை தான் நான் சொன்னேன். இந்தியாவில் இருக்க ₹2000 நோட்டை கொண்டு போய் நீங்க ஜப்பான்ல கொடுத்தா அது என்னது? சில வந்து இது என்ன புரியுதா? பரலோகத்தில் இருக்கிறவர்கிட்ட இந்த நோட்டு பத்தி பேசாதீங்கன்றாரு. நான் உன் தேவையை சந்திப்பேன்ப்பா. ஹெவனுக்கு கரன்சி எல்லாம் கிடையாது, ஃபேத்து தான் கரன்சி. நீ ஏன் பிள்ளை, காடைகள் அவ்வளவு காடையை வர வைக்கணும்னா என்ன பண்ண முடியும்? மோசஸ் என்னன்ற, கடல்ல இருக்கிற எல்லா மீனையும் எடுத்து போட்டா கூட இவங்களுக்கு சோறு போட முடியாதுன்ற. மோசஸும் பேசினாரு தான் ஆண்டவர்கிட்ட, கவுண்டர் கொடுத்தாரு. எப்படி இது முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அந்த நம்ம பார்த்தோமே, வறண்ட பாறையில போயிட்டு பிளந்து அதுல இருந்து தண்ணி கொடுத்தாருல, அவர்கிட்ட நம்ம கால்குலேஷன், ஒரு கடல் மாதிரியா வேணும் தண்ணி கொடுக்க வைக்கிறதுக்கு. இல்லப்பா, என்னப்பா பின்னாடியும் காணோம் முன்னாடியும் காணோம், தண்ணி வருது. அப்படிப்பட்ட அப்பாவோட பிள்ளைகளா நீங்க? புரியுதா? அதனால அவர்கிட்ட என்ன கேளுங்க, இந்த சூழ்நிலை எல்லாம் மாத்த சொல்லிட்டு இருக்காதீங்க, இருக்கிறத ஆசீர்வதிக்க சொல்லுங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றாரு, நான் ஆசீர்வதிச்சா, நான் பிளஸ் பண்ணா, ஐ வில் கீப் ஆன் கிவிங், ஐ வில் பி கிவிங் கீப் ஆன். உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான். யோசிச்சு பாருங்க, ₹1 சாதாரணமான பணம்னே நினைச்சுக்கோங்க. ₹1 தானே. ₹1 நிமிஷத்துக்கு நிமிஷம் உளுந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். அதான் பண்ணாராங்க. அந்த 5 அப்பம் 2 மீன், இங்க 5 அப்பம் 2 மீன் மாதிரி, இங்க ₹1 காயின், இங்க ஒரு ₹500 கட்டு. இதை நான் ஆசீர்வதிக்கிறேன்றார் ஆண்டவர். இங்க 1 கோடின்னே இருக்கட்டுமே, 1 கோடி இருக்கு, இங்க ₹1 காயின் தான் இருக்கு, ஆனா இங்க நான் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. கொஞ்சம் என்னன்னு யோசனை வரும். அது ₹1 கத்த சொல், என் கரம் அது மேல இருந்ததுன்னா என்ன ஆகும்னு உனக்கு புரியல. நீ பணத்தோட வேல்யூ என்கிட்ட பேசிட்டு இருக்கப்பா, என்னோட கரத்தோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கிறார் கர்த்தர். பாருங்க, நீங்க அந்த டேஸ்ட் மட்டும் பிடிச்சாதான் நீங்க பிலீவர். புரியுதா? அப்போ ஒரு பிலீவர் பினான்சியல்ல பிரேக் த்ரூ பார்க்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்னையும் சேர்த்து, இவர் என்ன நம்மள சொல்றாருன்னு நினைக்காதீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நம்ம எல்லாருக்கும் தான் இந்த வார்த்தை. என்ன சொல்ல வர்றாருன்னா, இருக்கு ஆண்டவர் இதுல உங்க கரா இருக்கட்டும்னா பைசா தர மாட்டாருன்னு மீனிங் கிடையாது. உன்னுடைய ஃபுல் கான்செப்ட் அவர் மேல இருந்துச்சு அப்படின்னா அதை அவர் பார்த்துப்பார். அது இடத்த மாத்தணுமா, கம்பெனியா மாத்தணுமா, இருக்கிறதுலே ஆசீர்வதிக்கணுமா, பெருக பண்ணணுமான்றத அவர் முடிவு பண்ணுவார். ஆனா உன்னோட கால்குலேஷன் எங்க இருக்குன்றத அவர் கேட்கிறார். புரிஞ்சுச்சா? எவ்வளவு பேருக்கு புரியுது? ஆனா ஏழையா விட்டுருவாங்களான்னு பல பேரோட சோகத்தை என் கண்ணுக்கு தெரியுது. அவர் இங்க என்ன சொல்ல வர்றாரு, உன்னுடைய அதான் அந்த நங்கூரம் எது மேல இருக்குன்னு கேட்கிறார்.
புரிஞ்சா உங்களுக்கு? அதனால தான் சீஷர்கள்ட்ட சொன்ன, நீ போகும்போது எதுவும் எடுத்துட்டு போகாதானே, என்ன போய் பிச்சை எடுத்துட்டே இரு நான் சொல்லி அனுப்பிச்சாரு. நீ போற இடத்துல எல்லாம் உன் தேவைகள் சந்திக்கப்படும். என்ன அர்த்தம் அதுனா? அதனாலதான் அவன் தைரியமா போயிட்டான், பார்த்துட்டான், நிறைய விஷயத்த பார்த்துட்டான். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அதான் சொல்றேன், நான் என்ன பண்றேன், உன்னை வச்சே உன் பினான்சியல் ப்ராப்ளத்தை நான் சரி பண்றேன் அப்படின்னா, உனக்கு இருக்கிறது வச்சே நான் அந்த ஆசீர்வாதத்தை மாற்றி காட்டுறேன்ற. என்ன வேணா பண்ண முடியும் ஆண்டவரால. நீங்க லிமிட் பண்ணாதீங்க. நீங்க லிமிட் பண்ற இடம் தான் இதுன்றாரு கர்த்தர். சீஷர்கள் இடத்தை பேஸ் பண்ணி லிமிட் பண்றாங்க, அந்த அப்பத்தை பேஸ் பண்ணி லிமிட் பண்றாங்க, இதெல்லாம் பண்றீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு சொல்றேன், இதை உங்களால நம்ப முடியலன்னா தயவு செஞ்சு வேற எதுக்குமே இயேசுவை நம்பாதீங்க. என்ன பேஸ்ல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறீங்க? அவர் என்ன சொல்றாரு? நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர்ன்ட்டாரு. ஏன் ஒர்க்கிங் பிரின்சிபல் இப்படிதாங்கிறாரு. இப்ப இதுல உன்னால நம்ப முடியலன்னா நீ மத்ததுக்கு எந்த தைரியத்துல நம்பிட்டு இருக்க பண்ணுவாருன்னு. புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் அவருடைய மெத்தட்ஸ். அவர் என்ன சொல்றாரு? உன்னை வச்சேதேன்பா, உன்னை வச்சே, நீ இருக்கிற வேலையை வச்சே, நீ என்ன செய்யறியோ அந்த காரியத்தை வச்சே, இதுக்குள்ள இருக்கிற நீ என்னங்கிறியோ, இவ்வளவுதான் இருக்கு, இப்படித்தான் இருக்கு, ஏனால இதெல்லாம் முடியலன்னு சொல்றியோ, உன்னை வச்சுதான் நான் பண்ண போறேன்ற. ஏன் உன்னை வச்சு பண்ண போறாராம்? உன் தலையில ஆசீர்வத்தை வைக்க போறேன்ற. ஏன் ஆசீர்வதிக்கிறதுக்கு டிலே தெரியுமா? இப்ப உங்களை நான் அவர் பெருக பண்ணாருன்னா அந்த கிரெடிட் நீங்க அது மேல போடுவீங்க. அதனால ஆன, இதனால ஆன, இங்க போன, அதனால ஆன. இப்ப என்னன்னுவீங்க? அவர் ஆசீர்வதிச்சாரு பிரதர், அவருடைய கரம் என் மேல இருக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப இந்த சீஷர்களுக்கு இந்த இடம் எல்லாம் மாத்திருந்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏஸ் ஆண்டவர் அற்புதம் பண்ணார், ஆனா அந்த இடத்துல எல்லாமே கிடைச்சது பிரதர். இப்ப இங்க என்னன்றாங்க? புரியுதா இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு பேருக்கு புரியுது? டல்லா இருந்தாலும் எவ்வளவு பேருக்கு புரியுது? புரியுது. ஓகே. சோ அவர் என்ன பண்றேன்றாரு உங்களுக்கு, நான் உனக்கு பாசிபிள் ஆக்குவான்பா. எவ்வளவு பேருக்கு பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பிரச்சனைய இப்படி பார்த்த அற்புதம் மாதிரி நீ பாப்பன்றார். புரியுதா இல்லையா? சோ அவர் என்ன சொல்றாரு? உன்னை வச்சுதான் நான் பண்ணுவேன். நீ அந்த 5 அப்பம் 2 மீனே பார்க்காத, எனக்கு நீ தான் முக்கியம்ன்றார். அது பெருகுனது காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாரும் இயேசு பண்ணார், இயேசு பண்ணாருன்றீங்க. சீக்கிரட்டே இயேசு பண்ணப்ப கூட அது ஆகல, டிசைபிள் தூக்கிட்டு போனனாலதான் ஆச்சு. அந்த டிசைபிளா நீ. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ அவர் என்ன சொல்ற, நீ எதெல்லாம் இம்பாசிபிள்ன்றியோ அது மேலே உன்னை நடக்க வைக்கிறேன்றாரு. இந்த வருஷம் உன் பினான்சியல் அடுத்த வருஷம் தலைகீழா இருக்குன்றாரு. இந்த 2025ல ஆண்டவர் சொன்னதுதான், திஸ் பேட்டில் இஸ் நாட் yours, இட்ஸ் காட்ஸ் அப்படின்ட்டா அவர் என்ன சொல்றாரு? உன்கிட்ட இருக்கிற பலத்தோட என்கிட்ட வா, உன்கிட்ட இருக்கிற பணத்தோட என்கிட்ட வா, நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த சூழ்நிலை மாறும்ன்றாரு. புரியுதா? சோ இங்க இப்ப என்ன பண்றாரு பாருங்க, அவங்கள சிட் டவுன் இன் குரூப்ஸ், பிளஸ் them, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுப்பான்ட்டாரு. அவர் kept on giving to the disciples, all ate, எல்லாருமே 12 பேஸ்கெட் ரிட்டர்ன். இப்போ உங்களுக்கு என்ன சொல்ற? அதே மாதிரி சிட் டவுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சிட் டவுன்னா என்னன்னா, அந்த பிரச்சனைக்கு வேலை செய்யாம இருக்க சொல்ல, அவர் மைண்ட் ரெஸ்ட் ஆகிறது அவர் பார்த்துக்குவார். அப்படின்றது என்னது? நீ வேலைக்கு போகாம உட்காருன்றதுக்கு மீனிங் கிடையாது. உன் மைண்ட ரெஸ்ட் பண்ணு. பிரச்சனை தான் இது, இதுக்கு பணம் இவ்வளவு தேவைதான், இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? உட்கார சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் உன் மைண்ட உட்கார வை. நோ, கர்த்தர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு என் தேவைகள் சந்திக்கப்படும், ஒரு மாற்றத்தை. எஸ், நான் சிச்சுவேஷன்லாம் பார்க்கலைங்க. அதுக்கு தான் சொல்றது, சேர்க்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அந்த பிலீவர்ஸ், அந்த டிசைபிள்ஸ் கூட அவங்க கூடயே இருந்தாதான் இந்த மைண்ட் செட் வரும். கொஞ்சம் அந்த டிசைபிள்ஸை மாத்தி இன்னும் அந்த குரூப்ல இருக்கிறவங்கள்ட்ட கூட போய் நீங்க இருந்தீங்கன்னா கூட அவன் பேச்சு தான் வரும். எப்படி பிரதர் இது முடியும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அடுத்த டைம் வரும்போது உங்க ஃபேமிலிக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. ஆமா பிரதர், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆமா, நீ என்ன பண்ணு மசி, தக்காளி சோறா புளி சோறு எதுக்கு எடு போகாது, அதை பண்ணிரு. பிராங்குக்கு 2 முட்டை, எனக்கு 2 முட்டை, இப்படி பேச ஆரம்பிச்சிருவோம். புரியுதா உங்களுக்கு? நீ யாரு கூட இருக்கிறியோ பாருங்க. இப்ப நம்ம பேசுறது தலைகீழான பேச்சு. உலகத்துல பேசுமா இந்த மாதிரி? ரொம்ப டஃப்பா இருக்கும். மண்டே பிச்சு போடலாமான்னு தோணும் கேட்கும்போ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதனால இதை நீ மைண்ட்ல உட்காரவை. என்னன்னு? இது பேரு தான் மெடிடேஷன். என்ன மெடிடேஷன்? இல்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த சூழ்நிலை மாறும். பினான்சியல் ப்ராப்ளமை பத்தி ஒரு அன்பிலீவர்கிட்ட பேசவே கூடாது.
அவன் என்ன அட்வைஸ் கொடுப்பான்? நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், இதுல போடுங்கன்னுவான். அவன் போட்டா வரும், நீ போட்டா போயிடும். கேட்கவே கூடாது, பேசவே கூடாது. தாட் எங்க இருக்கணும்னா, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேரணும். இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு இப்படி சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிட்டோம். நம்ம இன்கம் ஆசீர்வதிங்க ஆண்டவர், இதுல ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க, நாங்க உங்களை சார்ந்து இருக்கிறோம்ப்பா. நாங்க பணத்தை ஏன் உங்களை பணத்தை பார்க்க வேணாம்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, உன் கடனை அடைக்கிறதுக்கு இவ்வளவு அமௌண்ட் இருந்தா தான் அடைக்க முடியும், நீ நினைக்கிறது தப்புன்றார் அவரு. நான் போதும் அதை அடைக்க வைக்கிறதுக்கு, அப்படி திங்க் பண்ணுன்ற. புரிஞ்சுச்சா? சோ இங்க என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்ற, உட்காரவை. இன்னைக்கு போய் எவ்வளவு பேர் உட்கார வைக்க போறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கா உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்காரு, ஒருத்தருக்காக. நீ உன் பண பிரச்சனையை பத்தி பயப்படாத, உன் வேலை கிடைக்கலையான்னு பயப்படாத, உன் பிசினஸ குறிச்சு நீ கவலைப்படாத, எதை பத்தி நீ கவலைப்படாதப்பா, நான் இருக்கிறேன் உனக்குன்றார். புரிஞ்சா? இப்ப அவர் என்ன சொல்ற, நீ போய் உன் மைண்ட உட்காரவை, எழுதி வை, எல்லா பினான்சியல் ப்ராப்ளம் எழுதி வச்சுட்டு அதை உட்காரவை. இல்ல 2 பேரும், ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேரும் அது மேல கை வச்சுட்டு சொல்லுங்க, கர்த்தர் இதை பார்த்து கொள்வார், எங்க மைண்ட் இதுல நாங்க செட் பண்றோம் அப்படின்னு வைங்க. வைக்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சிட் டவுன். நீங்க சிட் டவுன் பண்ணோன்னு அவர் என்னன்றாரு, வாட் யூ ஹேவ் இஸ் இனஃப். நீ இப்ப வேலையில இருக்கிறியா, அந்த சம்பளமே எனக்கு போதும் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அப்படிங்கிற. வேலையே இல்லையா, உன் விசுவாசமே போதும் எனக்குங்கிறார். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? பிசினஸ் செய்யறியா, நீ என்ன செய்யறியோ அது போதும்பா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு. அவர் என்ன தெரியுமா சொன்னார் ஜீசஸ் அந்த வீடியோல பாருங்க, எனக்கு இது போதும்ட்டார். இங்க இருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, எனக்கு இது போதும்ட்டார். புரியுதா? அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நான் நீ அப்படி ஃபாலோ பண்ண நான் அதை பிளஸ் பண்றேன்பான்ற. சின்ன காரியம் தான்ப்பா, நான் பிளஸ் பண்றேன், உன் கையை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ பாரு நான் ஆசீர்வதிச்சா என்ன ஆகுன்றத நீ பாப்பன்ற. எவ்வளவு பேருக்கு புரியுது? அவர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிச்சிட்டேன்னா அந்த ஃப்ளோ நிக்காதுன்ற. என்னதான் அது எலியா அந்த விதவைட்டு என்னதான் வைரமா தங்கமா ஊத்திச்சு, என்னதான், ஆனா அங்க ஆசீர்வாதம் வந்தா அந்த ஃப்ளோ நிக்காது. ₹1 காயினே விழுந்துட்டு இருந்தாலும் கோடீஸ்வரம் தான் நீ. புரியுதா இல்லையா? அது ஆண்டவர் என்ன சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன்னா அந்த ஃப்ளோ நிக்காதுன்றது. அப்புறம் பாருங்க, உன்னை வச்சுதான் அதை பண்ண போறேன்றார். நீதான் அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவன்றார் கர்த்தர். உன்னுடைய கரத்தை நான் ஆசீர்வதிப்பேன். wherever you go, whatever you do, it will be blessed அப்படிங்கிற. அப்புறம் பாருங்க, all ate as much as they wanted. அப்படின்னா ஆல்னா உன்னோட எல்லா கடன் பிரச்சனையும், உன்னோட எல்லா பண தேவையும், எல்லாமே எதெல்லாம் தேவைப்பட்டுச்சோ எல்லாமே மீட் பண்ணப்படும்ன்றார். புரியுதா இல்லையா? என்னதெல்லாம், வீடு வேணும் ஆண்டவரே, என் குழந்தைங்களுக்கு இது வேணும் ஆண்டவரே, ஜுவல் வேணும் ஆண்டவரே, எதெல்லாம் நீ கேட்கறியோ, கடன் பிரச்சனையாட்டு என்னெல்லாம் பினான்சியல் ரிலேட்டடா நீ கேட்கறியோ, கர்த்தர் சொல்றாரு அது அத்தனையும் will be satisfied by 55 crores சொன்னாரா? நீங்க ஏன் அப்ப crore கேக்குறீங்க? அவர் என்ன சொல்றாரு, இது அத்தனையும் மீட் ஆகும், பிகாஸ் ஐ bless you with what you have. புரிஞ்சாலே? அப்போ ஒரு பிலீவர் எப்படி தருமா இருப்பான், ₹1 காயின் போதும் இன்னைக்கு, ஆண்டவர் இதை ஆசீர்வச்சு மட்டும் கொடுத்துருங்க. புரியுதா? காசே இல்ல, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அது போதும், இது போதும்ன்றாரு கர்த்தர். சோ அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, 12 baskets வேர் லெஃப்ட். உன் 12 மாசத்தையும் அவர் சந்திப்பேன்றார். புரியுதா? 12 மாசமும் உன் தேவையை சந்திக்க வச்சு மீதி எடுக்க வைப்பாராம். என்னப்பா இதுன்ற மாதிரி இருக்குமா? புரிஞ்சா? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க இது நடக்கும்? இது நடக்கிறதுக்கு உங்க சிடிசியை கால்குலேட் பண்ணாதீங்க. இன்னையில இருந்து உங்க பிசினஸ் குரோத்தை எடை போடாதீங்க, நீங்க செய்யற வேலையை எதிர்பார்க்காதீங்க, ஒன்னும் எதிர்பார்க்காதீங்க. உங்க ஆசீர்வாதம் வேணாண்டவரேன்னு இல்லைங்க. வனாந்தரத்துல அவளை காடையை கொண்டு வரணும்னா மோசே சொல்றது உண்மை. கடல்ல இருக்க அவ்வளவு மீன் பிடிச்சிட்டு வரணும், 6 லட்சம் பேருக்கு கொடுக்கணும்னா, தண்ணி அந்த பாறையை பிளந்து கொடுக்கணும்னா சும்மாவா அவ்வளவு பேர் நம்ம அப்படியே வாசிச்சுட்டு போறோம். 6 லட்சம் பேருக்கு தினேஷ் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வானா எப்படி இருக்கும்? திங்க் பண்ணி பாருங்க. எவ்வளவு அமௌண்ட் வேணும், எவ்வளவு காசு வேணும்.
கர்த்தர் அதனால தான் சொல்றாரு, உன் தேவையை சந்திப்ப. நான் பாருங்க, தேவைன்றதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவை, உன் தேவையை சந்திக்கிறதுக்கு தான் பணம் தேவை. கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் தேவையை சந்திக்க எனக்கு பணமே தேவையில்லைன்றது. எவ்வளவு பேருக்கு புரியுது? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நீ கட்டாத வீட்டுல குடியிருப்பாய், நீ நடாத மரத்திலிருந்து கனி எடுப்பாய். என்னது இது? அவர் ஆசீர்வதிச்சாருன்னா நீ கிணறு, தோண்டாத கிணறுல இருந்து தண்ணி எடுப்பாய். என்னது இது? அவருடைய கரம். புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம எதுக்கு பணம் கேட்கிறோம்னா, ஆண்டவரே எனக்கு இப்ப இந்த லைட் வேணும்னா நான் பணம் கேட்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பணத்தை கேட்காத லைட்டை கேளுன்று. எவ்வளவு பேருக்கு இப்ப நல்லாவே புரியுது? இப்படி உன் தேவையை கேட்டுட்டே இருந்தனா நீ ஏன் பணத்தை கேட்கிற? புரிஞ்சுச்சா? இப்ப நீ வேலை செய்யற ஆபீஸ்ல உங்களோட எல்லா தேவையும் கொடுத்துட்றாங்கன்னு வைங்க. வீடு ரெண்ட் நாங்க கொடுத்துருவோம் சார், எஜுகேஷன் ஃபீஸ் நாங்க கொடுத்துருவோம், உங்க வீட்டுல 3 வேளைக்கு ஃபுட்டு நாங்க கொடுத்துருவோம், இபி பில் நாங்க கட்டிடுவோம், சிலிண்டர் நாங்க வாங்கி கொடுத்துருவோம், வண்டி மெயின்டெனன்ஸ் நாங்க பார்த்துப்போம், இன்சூரன்ஸ் நாங்களே கட்டிப்போம். இப்படி எல்லாமே சொல்றோம். இப்ப அந்த பைசா எதுக்கு உனக்கு? டூர் பேக்கேஜ் நாங்களே கொடுத்துருவோம் சார், வருஷத்துக்கு நீங்க எங்க போனாலும் டூர் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க கேப் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா? இல்ல சார், அதை நீங்க பண்ணிக்கலாம். ஃபியூல் அலவன்ஸ், ஃபியூல் போட்டா இல்ல சார், அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஐயோ சரி, புரிஞ்சா? இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த பணம் இதை சந்திக்கல. நீ எதுக்கு பணம் வேணும்னு கேக்குறனா, இதெல்லாம் சந்திக்கப்படுறத கேக்குறீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, பணமே இல்லாம உன்னை என்னால் சந்திக்க வைக்க முடியும்ன்ற. அப்ப உங்க காட் யாருன்னா, இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மணி, இஸ் யுவர் ப்ரொவைடர். எவ்வளவு பேருக்கு இப்ப புரியுது நல்லா? உங்களுடைய அப்போ உங்களுடைய ஐ கான்டாக்ட் யார் மேல இருக்கணும்னா, இங்க இருக்க கூடாது, இங்க இருக்கணும். யூ ஆர் மை ப்ரொவைடர். அவர் பணத்தை கொடுத்து ப்ரொவைட் பண்ணலாம், ஆள் அனுப்பி ப்ரொவைட் பண்ணலாம், இல்லாம ஒரு இடத்துல வர வைக்கலாம், மேல இருந்து உழுக வைக்கலாம். அவர் என்ன வேணா செய்ய முடியும், அது அவருடைய விஷ். ஆனா உங்களுடைய இது எங்க இருக்கணும்? அவர் மேல. அப்ப நமக்கு இந்நாள் வரைக்கும் நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதுக்கும், பண பிரச்சனையை ஃபேஸ் பண்றாம இருக்கிறதுக்கும் காரணங்கள் என்னன்னு கேட்டா, நம்ம பிரேயர் பணம் மேல இருக்கு. நோ, பணத்து மேல இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? தேவையை சந்தியும். ஆண்டவர் எங்க தேவையை சந்தியும். அதனால நான் விட்டுருவாரா? நீ எந்த மாதிரி வீடு கேட்கறியோ அதை விட பெரிய வீடா கொடுப்பாரு. ஆனா அந்த வீடை வாங்க பணத்தை கேட்காத, வீட்டை கே. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? பணமும் கொடுப்பார். அது எப்படி பண்ணணும்ன்றதுக்கு அவர் பார்ப்பார். புரியுதா? புரிஞ்சா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்? உங்களை எல்லாம் அப்படியே எது கேட்க, உங்களை எல்லாம் அப்படியே விட்டுருவேன் அப்படி சொல்ல வரல அவர். என்ன சார்ந்து புரிஞ்சா? சோ பாருங்க, அதனால்தான் பிள்ளைகளை மாதிரி வாங்க அப்படின்றாரு. உங்க குழந்தைங்க என்னைக்காவது, அப்பா மாசம் மாசம் எனக்கு ஒரு 500 ரூபாய் நீ கொடுத்துரு அப்படின்னுமா? அப்படி கேட்காதுங்க. பாருங்க, நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுன்னும். எவ்வளவு பேர் இப்படி பார்த்துருக்கீங்க இந்த டிஃபரன்ஸ்? அப்படித்தானே கேட்கும். நான் வாங்கிக்கிறேன், நீ காசெல்லாம் கொடுத்துருன்னுமா? நான் கேட்கறதெல்லாம், நான் படிக்கிறேன், அப்ப கேட்கறதெல்லாம் வாங்கி தரியா? அதனால அது பணத்து மேல இருக்கா, இவர் மேல இருக்குதா? அப்படி வாங்குறாரு. நீ கேட்கறது எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன்றாரு. புரியுதா? எவ்வளவு பேரோட சோகம் இப்ப கொஞ்சமாவது மாறுது. ஆமென், ஆமென். அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. பாத்தீங்களா? இது அந்த மாதிரி வெப்பம்பா உண்ணன்றாரு கர்த்தர். பாருங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. The Lord is my shepherd, I lack nothing. மணியா? அது காசா? நத்திங்னா என்ன அர்த்தம்? பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க என் தேவையை சந்திப்பார், என்ன ராஜாவாக நிறுத்துவார். அதுக்காக உன்னை பணம் இல்லாம உனக்கு ஓசிலியே கொடுப்பாருன்னு சொல்றாரா? இல்ல. விளக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க. புரியுதா? பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். My God shall supply. Sometimes he will supply through miracles, signs, wonders, human, people, உன்னோட கம்பெனி, உன்னோட காசு, எது வேணா. ஒரு சில டைம் டாக்ஸ் பே பண்ணும்போது என்ன பண்றாரு? காசு எடுத்து கொடுக்குறாரு. எந்த நேரத்துல என்ன பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும். ஆனா அவர் யார சார்ந்தே இருக்கிறாரு? ஜீசஸ் யார சார்ந்து இருக்காரு? ஃபாதரை. நம்மள அப்படித்தான் இருக்கு சொல்றாரு. புரியுதா? And my God shall supply all your need. நீடுன்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம்? ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்கு இதுல. தேவைதான் சந்திப்பார் போல இருக்கு. ஆனா பசினா 2 இட்லி தருவார் போல இருக்குன்ற மாதிரி இருக்குது கேட்கும்போது. அப்படி இல்லை. நீ பிரியாணி கேட்டா
பிரியாணியே கொடுப்பாரு. ஆனா நீ அந்த பிரியாணிக்கு 150 ரூபா கேட்காதன்ற. புரிஞ்சா? உன் தேவையை கேள். அதுக்கு நான் பணத்தை கொடுக்கணுமா, ஹைக்க கொடுக்கணுமா, வீடை கொடுக்கணுமா, உன் சேலரியை கொடுக்கணுமா, கம்பெனியை மாத்தணுமா, உன் பிசினஸ பெருக்கணுமா, அது என்கிட்ட விட்டுறேன், அதை நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு பேருக்கு புரியுது? நான் சொல்றேன், இது உள்ளுவாங்க, நான் யாருமே, நான் சொல்றேன், இது எனக்கு அவர் கொடுத்த வார்த்தை. இதை எடுத்துக்கிற எல்லாருமே பினான்சியல பிரேக் த்ரூ நிச்சயமா பார்ப்பீங்க. அந்த சீஷர்கள் எப்படி பதறானுங்களோ, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஒருத்தன் வந்து அசால்ட்டா தூக்க பார்த்தான், தூக்க முடியல. அந்த மாதிரி திடீர்னு நீங்க பாப்பீங்கன்னு நான் சொல்றேன். இதுல நீங்க செயல்பட்டீங்கன்னா, மூளைய கொஞ்சம் கழட்டி வச்சீங்கன்னா, உங்க செல்ஃப் எஃபோர்ட்டை தூரமா வச்சீங்கன்னா, புரிஞ்சா?